அறக்கழகம் மீடியா நடத்தும் திருப்பரங்குன்றம் தமிழர் பெருமையா சனாதன சதியா சிறப்பு கருத்தரங்கம். இக்கருத்தரங்கில் வரலாற்று நோக்கில் தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் அவர்களும், அரசியல் சட்ட நோக்கில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களும், ஆன்மீக நோக்கில் சிவ திருக்கோவி தமிழ்ச்செல்வன் அவர்களும் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். இந்நிகழ்வு வருகிற டிசம்பர் 20 சனிக்கிழமை பகல் 3 மணிக்கு மதுரை உத்தங்குடி அருகே உள்ள ஏஆர் மஹாலில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அனைவரும் வாரீர். தூணோட ஆர்ஜின் என்ன, ஹிஸ்டரி என்ன, அது துவக்கம் என்ன, வரலாறு என்ன, எவ்வளவு காலமா இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான எந்த ஆதாரமும் அவர்களால் கொடுக்கப்படவில்லை. எப்படியெல்லாம் தீபம் ஏற்றக்கூடாது என்பதற்காக தங்களுடைய வாதங்களை முன்வைப்பது என்பது மிக மிக மக்களுடைய உணர்வுகளை மிதிக்கக்கூடியதாக இருக்கிறது, மதிக்கக்கூடியதாக இல்லை. இதுக்கு மேல நீதிமன்றத்தில் முடிஞ்ச வழக்குல தீர்ப்பு வரும். அதை நம்ம பொறுமையா காத்திருந்து அது என்ன முடிவு வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஆனா அந்த ஒரு கேள்வி தப்பான கேள்வி. அதுக்கு ஏஜி சொன்னாரு, தப்பான கேள்விய தப்பான ஆள்கிட்ட கேட்டா, தப்பான இடத்துல கேட்டா தப்பான ஆன்சர் தான் வரும். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவங்க தவறான கேள்வி தவறான நபரிடம் அணுகி இருக்கிறான்னு சொல்றாங்க. நான் ஒரு தனி மனிதன். நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்பது கோவில் நிர்வாகம் ஏற்ற வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இர்ரேஷனல் ஆர்டர், காரணங்கள் ஏதும் இல்லாம தர்க்க ரீதியான நியாயங்கள் ஏதுமின்றி வழங்கப்பட்ட ஒரு உத்தரவாக, காரணங்கள் தர்க்க நியாயங்கள் இன்றி எவிடன்ஸ் இல்லாம வழங்கப்பட்ட ஒரு உத்தரவாக நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் உத்தரவு இருக்கிறது. ரெண்டாவது, எல்லாமே எமோஷன் அடிப்படையில, நேற்று அதற்கு முன்தினம் எல்லாம் எமோஷன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் பேசுறாங்க. அது இல்ல விஷயம். இங்க சட்ட ரீதியான விஷயங்கள் மட்டும்தான் பேசப்படணும். அந்த சட்ட ரீதியான விஷயங்கள், இது HRNC ஆக்ட் படி இந்த கோரிக்கை, அவர் ராமரவிக்குமார் கோரிக்கை என்பது சரியா இல்லையான்றால் அது சட்டப்படியான விஷயங்களை தான் பேசணும். நீதிபதி GR சாமிநாதன் முன்பாக தொல்லியல் துறை எந்த வாதத்தையும் வைக்கல, போயிட்டாங்க, எதுவுமே சொல்லல. திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்தூண் வழக்கில் இன்று தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் அவர்கள் 2 நீதிபதிகள் முன்பாக ஆஜராகி தமிழக அரசின் சார்பில் தமிழக அரசின் கோயிலின் நிலைப்பாட்டை தெளிவாக முன்வைத்து ராமரவிக்குமார் தரப்பு வாதங்களுக்கு தெளிவான விளக்கங்களை முன்வைத்தார். முதலில் அவர் தொடங்கும் போதே, நான் தான் தமிழக அரசின் தலைமை சட்ட அதிகாரி, நான் சொல்றதுதான் நீதிமன்றம் இறுதி வார்த்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஃபர்ஸ்ட் பேசின பிறகு நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவையெல்லாம் பைண்டிங் கிடையாது. நான் சொல்றது தான் ஃபைனல் வேர்டு. எனவே நான் இன்னைக்கு சொல்றது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறதா நீதிமன்றம் கணக்கில் கொள்ள வேண்டும் என்று முதல் விஷயமாக தமிழக அரசின் சார்பில், கோயில் சார்பில், எல்லாத்து சார்பில் நாங்கள் பதிவு செய்தது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி, முதல் விஷயம் தீபத்தூண் தொடர்பான வாதங்களை முன்வைத்தார். அந்த மலை உச்சியில் தர்கா அருகில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் பில்லர் என்பது தீபத்தூண் என்பதற்கான எந்த ஆதாரமும் இன்று வரை நீதிபதி GR சாமிநாதன் முன்பு, இன்னைக்கும் இங்கே 2 நீதிபதிகள் முன்போ இன்று வரை எந்த ஆதாரமும் அவர்கள் வழங்கவில்லை. அதற்கான ஆதாரங்களும் இல்லை. நோ டேட்டா, நோ எவிடன்ஸ் இஸ் அவைலபிள் அப்படின்ற வார்த்தையே சொன்னார். டேட்டா கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது. அது தீபத்தூண் என்பதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. ஒன்று, அது தீபத்தூணே இல்லை, அது கார்த்திகை தீபத்தூணே இல்லை என்பது அரசு தரப்புல நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். கார்த்திகை தீபத்தூண் என்பது மலையில முருகன் கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய மலை உச்சியில் இருக்கக்கூடிய தூண் தான் கார்த்திகை தீபத்தூண். இங்க இருக்கிறது, தர்கா பக்கத்துல இருக்கிறது கார்த்திகை தீபத்தூண் கிடையாது. இது அரசோட நிலைப்பாடு. அதுல அங்க இருக்கு, இங்க இருக்கு, அது இது அப்படின்லாம் அதை சொல்ல முடியாது. எனவே
ஒரே ஒரு தீபத்தூண் தான் மலையில இருக்கு, அந்த தீபத்தூண் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொன்னார். அடுத்து இது சமணரோட இடமா, சமணரோட தூணா அப்படின்ற வாதம் எல்லாம் இரண்டாம் பட்சமானது. நாங்க முதல்ல சொல்றோம் இது தீபத்தூண் கிடையாது, அவ்வளவுதான். சமணர் அப்படின்றதெல்லாம் இரண்டாம் பட்சமான வாதங்கள். முதல் வாதமா நாங்க சொல்றோம், அவங்க எவிடன்ஸ் கொடுக்கல, தீபத்தூண் இல்லை என்பதை மிக தெளிவாக நீதிமன்றத்திலே முன்வைத்தார். ரெண்டாவது, சமணர்னு சொல்றத ஒன்றும் நான் எதுக்கல, அதே சமயம் இதான் அரசோட ஸ்டாண்டு அப்படின்றத கிளியர் பண்ணாரு. அரசு சொந்தமாக எந்த முடிவையும் நாங்க அப்படி திணிக்கல, இதான் அதான் அப்படின்னு சொல்லல. எங்க ஸ்டாண்டு அது தீபத்தூண் என்பதற்கான ஆதாரம் இல்லை. நாங்க சொந்தமா ஒரு ஸ்டாண்டு வந்து வச்சுக்கலாம், ஆளாளுக்கு ஒன்று பேசலாம். அரசோட நிலைப்பாடு இதான். ரெண்டாவது, ஏற்கனவே 1993 சர்வே டிபார்ட்மெண்ட்டும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் அந்த ஸ்டோன் பில்லர் இங்கே சுற்றி பல்வேறு இடங்களில், திருநெல்வேலியில் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தூண்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத அவர் நீதிமன்றத்தில் கொடுக்கவில்லை, அதையும் சொல்லலை. இண்டிபெண்டாக ஒரு ரிப்போர்ட் இருக்குது அப்படின்றதுக்கு அது மட்டும் சொன்னார். ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அது நீதிமன்றத்தில் நாங்கள் கொடுப்போமா இல்லையான்றதுக்குள்ள பதிலுக்கு வந்து வரல. அடுத்து, தூணோட ஆர்ஜின் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, அது துவக்கம் என்ன, வரலாறு என்ன, எவ்வளோ காலமாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான எந்த ஆதாரமும் அவர்களால் கொடுக்கப்படவில்லை. அது தீபத்தூண் தானா அல்லது வந்து அங்க தீபம் ஏற்றப்பட்டதா, எப்ப அந்த தூண் அங்க வச்சாங்க, அது தீபத்தூண் தானா, தீபம் ஏற்றப்பட்டதா, எப்ப அங்க வச்சாங்க, இப்படின்ற எந்த ஆதாரத்தையும், எப்ப இருந்து அந்த தூண் இருக்கு என்பதற்கான எந்த ஆதாரமும் யாராலும் வழங்கப்படவில்லை அப்படின்றது ரெண்டாவது பாயிண்டா வச்சாங்க. மூன்றாவதாக 1923 ஆண்டு தீர்ப்பில் 1923 ஆண்டு சார்பு நீதிமன்ற நீதிபதி, சார் கொஞ்சம் பேசிட்டே இருந்தா எப்படி சொல்றது, மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையர் அவர்களின் தீர்ப்பில் மிக தெளிவான ஒரு ஃபைண்டிங்ஸ் இருக்கு. அந்த ஃபைண்டிங்ஸ்ல நீதிபதி ராமையர் அவர்கள் எல்லா தரப்பு வழக்கறிஞரும் அழைத்து சென்று கவர்மெண்ட் தரப்பு, தர்கா தரப்பு, கோயில் தரப்பு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் மேலே பார்வையிட்டு மொத்த மலையும் பார்த்துட்டு அந்த தீர்ப்பில் அவர் எழுதுறாரு, நான் போய் நேரடியாக பார்த்தேன், மலை உச்சி வரை போய் பார்த்தேன், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவர் சொல்றது இன்னைக்கு ஏஜி அவர்கள் நீதிமன்றத்தில் சொன்னாரு, த ஒன்லி ஸ்ட்ரக்சர் இஸ் தர்கா, நோ அதர் ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் தேர். தர்கா மட்டும்தான் இந்த மலை உச்சியில, தர்கா இருக்கக்கூடிய மலை உச்சியில தர்கா மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த மத சின்னங்களும் அங்கு இல்லை என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். பேரா நம்பர் 42 1923 தீர்ப்புல. ரெண்டாவது, அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையர் அவர்கள் பதிவு செய்ததை ஏஜி அவர்கள் சொன்னார், த ஒன்லி சேக்ரட் பிளேஸ் இஸ் த மாஸ்க். அந்த மலைப்பகுதியில இருக்கக்கூடிய ஒரே புனிதமான இடம் மசூதி மட்டும்தான், மசூதி தர்கா மட்டும்தான். அங்க ரிலீஜியஸா புனிதமா இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே இது, அந்த பகுதி தான் வழக்கு நடக்குது. இப்போ வழக்கு நடக்கிற பகுதியில இப்ப சொல்ற இந்த ஸ்டோன் பில்லர் இருக்கக்கூடிய பகுதியில வழக்கு நடந்ததுல நீதிபதி 1923 தீர்ப்புல அதற்கு முன்பாக பார்வையிட்டு எல்லா தரப்பு வக்கீலை வச்சு பார்வையிட்டு அவர் ஃபைண்டிங்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த ஃபைண்டிங்ஸ்ல அந்த பகுதியில ஒரே ஒரு புனிதமான இடம் தான் இருக்குது, அது தர்கா மட்டும்தான் என்பதை சொல்லி இருக்கிறார். எனவே இந்த பிரச்சனை அன்னைக்கே செட்டில் ஆயிருச்சு. அதுக்கு பிறகு அன்றைய உச்ச நீதிமன்றமான பிரிவு கவுன்சில் போய் அங்கேயும் செட்டில் ஆயிருச்சு. இதை ரீஓபன் பண்ண வேண்டிய தேவையில்லை. எனவே நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களின் தீர்ப்பு என்பது அன்ரீசனபிள், இர்ரேஷனல் ஆர்டர், காரணங்கள் ஏதும் இல்லாம தர்க்க ரீதியான நியாயங்கள் ஏதுமின்றி வழங்கப்பட்ட ஒரு உத்தரவாக, காரணங்கள் தர்க்க நியாயங்கள் இன்றி எவிடன்ஸ் இல்லாம வழங்கப்பட்ட ஒரு உத்தரவாக நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் உத்தரவு இருக்கிறது. அதுல நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை வந்து படிச்சு காட்டினார். ஏஜி படிச்சுட்டு அதுல ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்து கேட்குறாரு. அதான் வந்து அல்டிமேட், இந்த மொத்த வழக்கிலே ஒரே ஒரு கேள்விதான் முக்கியம். கோயில் அந்த சோகால்டு தீபத்தூண்ல வந்து தீபம் ஏற்றலாமா இல்லையா, அவங்களுக்கு அந்த டியூட்டி இருக்குதா இல்லையா,
ஸ்டேட் கோயில் அதை செய்யணுமா இல்லையா, இப்படி ஒரு கேள்வியை தான் ஃப்ரேம் பண்ணாரு. அந்த ஒரு கேள்வி வந்து தப்பான கேள்வி. அதுக்கு ஏஜி சொன்னாரு, தப்பான கேள்வியை தப்பான ஆள்கிட்ட கேட்டா, தப்பான இடத்துல கேட்டா தப்பான ஆன்சர் தான் வரும், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இந்த கேள்வி என்பது தவறானது. கேள்வியை நீங்க தவறா ஃப்ரேம் பண்ணீங்கன்னா, ராங் கொஸ்டின் நீங்க ஃப்ரேம் பண்ணா, ராங் பர்சன்ட்ட கேட்டா ராங் ஆன்சர் தான் வரும், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. உங்க கேள்வி ஃப்ரேம் பண்ணதே தப்பு. அந்த கேள்வியில கோயிலோட ஆப்ளிகேஷன் என்ன, கோயிலுக்கு டியூட்டி இருக்கா அப்படின்னா அப்படி ஒண்ணுமே கிடையாது. கோயிலோட டியூட்டி செக்ஷன் 28 படி கஸ்டமை பாதுகாக்கிறது, பழக்கம் வழக்கம் கோயில் மரபை பாதுகாக்கிறது, ஆகமத்தை பாதுகாக்கிறது, செக்ஷன் 28 எங்களுக்கு அதை தான் சொல்லுது. அதை தான் நாங்கள் உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றுறோம். அப்போ கோயிலோட டியூட்டின்றது உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றுறதா, அதை மாற்றி நீதிமன்றம் சொல்ல முடியாது. அது எங்களுக்கு ஆப்ளிகேஷன் கிடையாது, அது எங்கள் டியூட்டி கிடையாது. எனவே கோயிலோட டியூட்டி இதுவான் அவர் கேள்வியை ஃப்ரேம் பண்ணதே அடிப்படையில் வந்து தவறானது. ரெண்டாவது, ஒவ்வொரு பக்தரும் ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு திருவிழாவில் பங்கேற்கிற மற்ற நிகழ்வுகள் பங்கேற்கிற ஒரு உரிமை இருக்கு என்று நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அவர் தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாரு. இது வழக்கமான யூஸ்வல் ஃபெஸ்டிவல் கிடையாது. இது யூஸ்வல் ஃபெஸ்டிவல் கிடையாது. வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கார்த்திகை தீபம் திருவிழா, அதுல எல்லாரையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. எல்லா இடங்களையும் திருவண்ணாமலையில எப்படி நடத்துறாங்க அது எனக்கு கிளியரா தெரியாது, அதுல எவ்வளவு பேர் போறாங்க அப்படின்னு தெரியாது. நாங்கள் இங்கே உச்சி பிள்ளையார் கோயிலை பொறுத்தவரை சில குறிப்பான நபர்கள் மட்டுமே அங்கே தீபம் ஏற்ற முடியும், எல்லாரையும் நாங்கள் அனுப்ப முடியாது. ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வந்தால் கோயில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், காவல்துறை எல்லாரும் உட்காந்து பேசி தான் அதை முடிவு பண்ண முடியுமே தவிர, அது ஒரு சிவில் ரைட்டு, எல்லாருக்கும் அந்த பக்தர்களுக்கு உரிமை இருக்கு என்று நீதிமன்றம் சொல்ல முடியாது. எங்க சொல்ல முடியாதுன்னா ஆர்டிகல் 226 சொல்ல முடியாது. ஆர்டிகல் 226 அதை சொல்வதற்கான அதிகாரம் என்பது நீதிமன்றத்துக்கு கிடையாது. அடுத்து இது தமிழரோட பண்பாடு அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் சொல்கிறார். அடுத்து வெளியிலேருந்து வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பில் சில வரிகளை சொல்கிறார். இதுக்கெல்லாம் ப்ளீடிங்ஸே கிடையாது, யாருமே இதை சொல்லலை, எந்த பெட்டிஷன்லையும் சொல்லலை. ராமரவி மனுதார் ராமரவி கோணம் கூட யாருமே இதை சொல்லாத போது நீதிபதியாக அவர் எங்கேருந்து எடுத்து சொல்கிறாரு என்று சொல்லிவிட்டு தான் ராங்கா வந்து கொஸ்டின், தவறான ஒரு கேள்வியை தவறான ஆள்டம் வைத்தால் தவறான ஆன்சர் தான் வரும். அப்போ கேள்வியை சரியாக ஃப்ரேம் பண்ணோம். அடுத்து ஈஓவுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னா ஈஓவுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அங்கே டெம்பிளோட மேனேஜ்மெண்ட், கோயிலோட அறங்காவலர் குழுவுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அறங்காவலர் குழு போர்டு தான் அதை டிசைட் பண்ணணும். அப்படி இல்லை இவங்க ஈஓ சரியாக டிசைட் பண்ணலன்னா போர்டுக்கு தான் அவங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கணும், போர்டு தான் அதை டிசைட் பண்ணணும். ரெண்டாவது, எல்லாமே எமோஷன் அடிப்படையில், நேற்று அதற்கு முன்தினம் எல்லாம் எமோஷன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் பேசுகிறாங்க. அது இல்லை விஷயம். இங்கே சட்ட ரீதியான விஷயங்கள் மட்டும்தான் பேசப்படணும். அந்த சட்ட ரீதியான விஷயங்கள் இது ஹெச்ஆர்என்சி ஆக்ட் படி இந்த கோரிக்கை, அவர் ராமரவிக்குமாரின் கோரிக்கை என்பது சரியா இல்லையான்றால் அது சட்டப்படியான விஷயங்கள் தான் பேசணும். அதில் பாண்டிகோயில் வழக்கை ஏஜி அவர்கள் சுட்டி காட்டினார். பாண்டிகோயிலில் இதே போல ஒரு கஸ்டம் தொடர்பாக ஒரு எனக்கு மரியாதை இல்லை, எங்களுக்கு வந்து அங்கே ரைட் இருக்கு அப்படின்ற வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் இதே நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இங்கே அவர்கள் முன்பாக வழக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்கில் நீங்கள் உங்கள் உரிமை தொடர்பாக, அதாவது கஸ்டம், பழக்கம், வழக்கம் இப்படியான விஷயங்கள் தொடர்பாக நீங்கள் பாண்டிகோயில் என்பதும் எல்லா கோயிலும் ஹெச்ஆர்என்சி சட்டத்துக்கு உட்பட்டது. ஹெச்ஆர்என்சி ஆக்டில் உங்களுக்கான ரெமெடி என்ன இருக்குன்னா, நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு அதுக்கு போக முடியாது. ஹெச்ஆர்என்சி ஆக்டில் செக்ஷன் 63E நீங்கள் உங்கள் கஸ்டம்னா ஹெச்ஆர்என்சி ஜேசி முன்னாடி தான் நீங்கள் போகணும். அதை இதே நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இப்போது வழக்கை விசாரித்து வரக்கூடிய நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் நீங்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறீங்க என்று அவருடைய தீர்ப்பே அவருக்கு வாய்ஸ் காட்டினாரு. எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் இது உச்சநீதிமன்றம் போய் அது ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் வழக்கறிஞர் ஆனந்தவள்ளி அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு நீதிபதி அவர்கள் என்ன கேட்டார்னா, அந்த நான் சொன்ன போர்ஷன் ரிவர்ஸ் ஆயிருக்கா இல்லை ஈஓ நியமனம் மட்டும் ரிவர்ஸ் ஆயிருக்குன்னா ஈஓ நியமனம் மட்டும்தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு ஒழிய இதை சிவில் கோர்ட்டில் அல்ல, நீங்கள் ஜேசி முன்னாடி தான் தீர்த்துக்கறணும் என்று சொன்ன விஷயம் என்பது ரிவர்ஸ் ஆகலை. அது சுப்ரீம் கோர்ட்டில் சரியாக தான் வந்திருக்குன்னு திரும்ப ஏஜி அந்த தீர்ப்பையும் வந்து படித்து காட்டினார். அடுத்து இந்த ஹெச்ஆர்என்சி சட்டத்தில் ஒரு பக்தருக்கான உரிமை, அவருக்கான உரிமை என்பது 4 டயரில் வந்து பாதுகாப்பு இருக்குது. நீங்கள் போர்டுக்கு போகலாம், அடுத்து ஜேசிட்ட போகலாம், அடுத்து கமிஷனர்கிட்ட போகலாம், அடுத்து ஹைகோர்ட்டுக்கு வரலாம். இப்படி பல்வேறு விதங்களில் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. எனவே ஏற்கனவே நீங்கள் கேட்டீங்க நீதிமன்றத்திலேருந்து
இப்போ ஜேசி தான் கரெக்டான ஆஃபீஸர் இது தீர்மானிக்கிறதுக்கு அப்படின்னா ஜேசிட்ட திரும்ப அனுப்புனா ஜேசி அதை விசாரித்து முடிவு பண்ணுவாரா அப்படின்னா முடிவு பண்ண நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். அந்த ஸ்டாண்டில் எங்களுக்கு மாற்றம் கிடையாது. ரெண்டாவது, இதில் நேற்று அவர்கள் வைத்த வாதத்தின் போது இம்மிடியட்டாக லா அண்ட் ஆர்டர் பெரிய லெவலில் பிரச்சனை இருக்குது, அதனால் நாங்கள் முடிவெடுக்க முடியலை என்று அரசு தரப்பில் சொல்கிறார்கள். அது தவறானது. அப்படி ஒன்றும் அங்கே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அவர் ஸ்ரீராம் மூத்த வழக்கறிஞர் அவர்கள் அந்த கருத்தை முன்வைத்தார்கள். ஆனால் ஈவோ அவர் மனுவை பரிசீலிக்கிற போது எந்த இடத்துல லா அண்ட் ஆர்டர் வார்த்தையை சொல்ல, கோயிலோட பழக்கம் வழக்கம் கஷ்டம் மரபு இதுபடி உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்ற முடியும், வேற இடத்த கேட்க முடியாது என்பதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோமே, ஈவோ சொல்லியிருக்காரே தவிர ஈவோவோட ராமரவிக்குமார் அவர்களின் பெட்டிஷனில் ஈவோ அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. அந்த பதிலை தான் சேலஞ்ச் பண்ணி வழக்கு போட்டிருக்காங்க. அந்த பதிலில் எந்த இடத்துலையும் லா அண்ட் ஆர்டர்னால பிரச்சனை அப்படின்றத நாங்கள் சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த ரிட்டு மெயின்டெனபிள் ஆகுமா அப்படின்னா ரிட்டெல்லாம் மெயின்டெனபிள் ஆகும், ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா சில விஷயத்துக்கு ரிட்டு மெயின்டெனபிள் ஆகாது. உதாரணத்துக்கு பிரசிடென்ட்டுக்கு எதிராக, குடியரசுத் தலைவருக்கு எதிராக போட முடியாது, கவர்னருக்கு எதிராக போட முடியாது, எலெக்ஷன் டிஸ்பியூட்டில் போட முடியாது, 2 தனி நபர்களுக்கு இடையான டிஸ்பியூட்டில் போட முடியாது. மற்ற எல்லா விஷயத்துக்கும் ரிட்டு வரும். அதனால் ரிட்டு வராதுன்னா நாங்கள் சொல்ல, ரிட்டு வரும். இந்த வழக்கில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா ரெஸ் ஜுடிகேட்டா என்பது வருகிறது. ரெஸ் ஜுடிகேட்டா என்ன, முன் தீர்ப்பு தடை என்பது இந்த வழக்குக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. எந்த முன் தீர்ப்பு தடை? 1996 தீர்ப்பில் ஜஸ்டிஸ் கனகராஜ் தீர்ப்பில் ஒரு இடத்த கேட்குறாங்க. அதில் தியாகராஜன் என்பவர் கேட்ட இடம் குதிரை சுனை அருகில் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த வழக்கில் அவர் சொல்கிறார். இந்து முன்னணி சார்பில் அந்த வழக்கில் காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் ஏற்றணும் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. இப்போ அந்த வழக்கில் கடைசியாக நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? 1996 தீர்ப்பில் நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, பக்தர்கள் ஆளாளுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம், ஆனால் அதை முடிவெடுக்க வேண்டியது கோயில் நிர்வாகம் தான் என்று சொல்லி, கோயில் நிர்வாகம் HRNC உயர் அதிகாரிகளோடு கலந்து கொண்டு அதை முடிவு பண்ணணும். ஒரு பக்தர் ஒரு பெட்டிஷன் கொடுத்தா அந்த இடத்துல ஏற்றலாமா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் அந்த தீர்ப்பில் 1996 தீர்ப்பில் கோயில் நிர்வாகத்திற்கும் HRNC உயர் அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சட்டமும் வலியுறுத்துகிறது. எனவே அதன்படிதான் செஞ்சிருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி 1996 தீர்ப்புக்கு முரணாக எதுவுமே செய்யவில்லை. அந்த தீர்ப்பு நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்புக்கு முன் தீர்ப்பு தடையாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு இடத்துல கேட்டு அந்த இடம் 2 இடம் அந்த வழக்கில் சொல்றாங்க. 2 இடமும் நீதிபதி நிராகரிச்சுட்டு கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு 2014 ஒருத்தர் வழக்கு போடுறாரு, அதுவும் நிராகரிக்கப்படுகிறது. அதை ரிட் அப்பீல்லே அது கன்ஃபார்ம் ஆகுது. 2014 ரெண்டு வழக்குகள் போடப்படுகிறது. 2 வழக்கும் ரிஜெக்ட் ஆகி 2017 2 ரிட் அப்பீல் வழக்கம் வருது. அப்போ அதில் ரெஸ் ஜுடிகேட்டா என்பது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு ஏஜி சொன்னார்னா, ரெஸ் ஜுடிகேட்டா என்பது இந்த இடத்துல ஏற்றுங்க, அந்த இடத்துல ஏற்றுங்க, இந்த இடத்துல மாற்றி ஏற்றுங்க என்பது முன்தீர்ப்பு தடை. வழக்கு ஃபைல் பண்ணுறதுக்கு முன்தீர்ப்பு தடை கிடையாது. எந்த இடம் என்பதற்கு முன்தீர்ப்பு தடை இருக்கிறது. இடம் தொடர்பாக HRNC தான், இந்து சமய அறநிலையத்துறையும் கோயில் நிர்வாகம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பது 1996 தீர்ப்பு. அந்த தீர்ப்பு தான் நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பிற்கு முன் தடையாக இருக்கிறது. எனவே ரெஸ் ஜுடிகேட்டா என்பது வரும். ஏஜி இன்னொரு என்ன சொன்னார்னா, நாளைக்கு இப்போ ராமரவிக்குமார் ஒரு இடம் சொல்கிறாரு, ஏற்கனவே தியாகராஜன் ஒரு இடம் சொல்கிறாரு, இந்து முன்னணி ஒரு இடம் சொல்கிறாங்க. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் ஒரு 4 பேர் அந்த குதிரை சேனலில் கொஞ்சம் தாண்டி அந்த பக்கம் ஒரு 100 மீட்டர் தாண்டி ஏற்றுங்க, இல்லை இங்கிட்டிருந்து ஒரு 150 மீட்டர் தாண்டி ஏற்றுங்க, தர்காவிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஏற்றுங்க, 200 மீட்டர் தாண்டி ஏற்றுங்கன்னு நாளைக்கு யாராலும் ஒவ்வொருத்தரும் அப்படி சொன்னாங்கன்னா அதை அனுமதிக்க முடியுமான்னா அதில் தான் முன் தீர்ப்பு தடை இருக்கிறது. அப்படி அனுமதிக்க முடியாது. யார் வேணாலும் கோரிக்கை வைக்கலாம். அந்த கோரிக்கையை பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டியது 1996 தீர்ப்படி டெம்பிளோட அட்மினிஸ்ட்ரேஷனும் HRNC உயர் அதிகாரிகளும் தான். எனவே 1996 தீர்ப்புக்கு முரணாகத்தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த அரசு பாண்டியன் இந்த வழக்கிலே ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அந்த அரசு பாண்டி என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்தை மாற்றக்கூடாது, கோயிலோட பழக்கம் வழக்கம் மரபு பல நூற்றாண்டு மரபின்படி இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில மாற்றக்கூடாதுன்னு அரசு பாண்டி வழக்கு போட்டிருக்கிறாரு. அப்ப இந்த வழக்குல 2-3 இடங்கள் கேட்கப்படுகிறது. எந்த இடத்த நாங்கள் முடிவு பண்ண முடியும்? அப்படி முடிவு பண்ண முடியாது. பக்தர்கள் அவங்க விருப்பப்படலாம். ஒருவேளை அவங்க நிரூபிக்கணும்னா HRNC ஆக்ட் படி அவங்க இது கஷ்டம் இருந்துச்சு அப்படின்றது போய் தான் சொல்லணும். அதே போல நேற்றைய தினம் பேசிய மூத்த வழக்கறிஞர் வள்ளியப்பன் அவர்கள்
அதில் கஸ்டம் தொடர்பாக சில வாதங்களை முன் வச்சாரு என்று அதை இன்டர்பிரட் பண்ணி எனி அதர் மேட்டர் எஸ்டாப்ளிஷ் யூசேஜ் என்பதை சொல்லி அதற்கான விளக்கம் என்ன, கஸ்டம்னா என்ன, யூசேஜ்னா என்ன, அந்த 63E என்ன சொல்லியிருக்கு, அதுக்கு செமிகோலன் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் என்பதையெல்லாம் மிக தெளிவாக சட்ட ரீதியாக விளக்கினார். சில தீர்ப்புகளை உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2016 SECயில் இருக்கக்கூடிய தீர்ப்பு, அதற்கு பிறகு திரு நீதிபதி M. சுந்தர் அவர்கள் வழங்கி இருக்கிற ஒரு தீர்ப்பு, இப்படி எல்லா தீர்ப்பையும் சொல்லி இறுதியாக இது நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் முன்பான வழக்கு, ஒன்று எங்கள் உரிமை அப்படின்றாங்க, இன்னொன்று கஸ்டமரி ரைட் எங்கள் பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீதிபதி அவர்கள் அதை ரெண்டையும் விட்டாங்க. ரெண்டையும் விட்டு அவர் இது ப்ராப்பர்ட்டி ரைட்டு அப்படின்னு போகிறாரு. நீதிபதி 226 ப்ராப்பர்ட்டி ரைட்டை டிசைட் பண்ண முடியுமா? நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அந்த பாராவை வாட்சி காட்டினார். அதாவது இது பழக்கம் வழக்கம் அப்படின்றதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த இடம் கோயிலுக்கு சொந்தம், ஏன்னா அங்கே காம்பவுண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு மேலே உள்ள பகுதி கோயிலுக்கு சொந்தம். கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் சொத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் சொல்லி இருக்கிறார். கஸ்டமரி ரைட்டை ஆர்டிகல் 226 ப்ராப்பர்ட்டி ரைட்டாக நீதிபதி அவர்கள் மாற்றுவதற்கான அதிகாரம் என்பது 226 கிடையாது. ப்ராப்பர்ட்டி ரைட் கிடையாது. கோயில் எங்கேயுமே எங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு எங்கள் சொத்துக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு அப்படி சொல்லலை, அவங்க வழக்கம் போடல, இவங்களும் சொல்லலை. ராமரவிக்குமாரோ வேற மனுதாரர்களோ யாருமே இது ப்ராப்பர்ட்டி ரைட்டு அப்படின்றத சொல்லலை. நீதிபதியா இவங்க சொன்ன ரைட்டை என்ன ப்ரேயரில் கேட்குறாங்க, ப்ளீடிங்ஸில் என்ன கேட்குறாங்களோ, என்ன ப்ரேயரில் கேட்குறாங்களோ, எல்லா ரிட் பெட்டிஷன்லையும் யாருமே ப்ராப்பர்ட்டி ரைட்டுன்னு சொல்லலை. ஆனால் நீதிபதி அவர்கள் அதை கன்வெர்ட் பண்ணுறாரு, கன்வெர்ட் பண்ணி அதை ப்ராப்பர்ட்டி ரைட்டுன்னு கொண்டு வராரு. அப்படி கொண்டு வர்றதுக்கான அதிகாரம் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு இல்லை என்ற வாதத்தை ஏஜி அவர்கள் தெளிவாக முன்வைத்தார். இறுதியாக வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்கள் இந்த ஏற்கனவே ஆடுகோழி வெட்டக்கூடாது என்ற வழக்கில் 3 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அந்த 3 நீதிபதிகள் அமர்வில் இந்திய அரசின் தொல்லியல் துறை வந்து ஒரு வாதங்களை முன் வச்சாங்க. அதில் திருப்பரங்குன்றம் மலை இருக்கக்கூடிய 172.2 ஏக்கரும் மொத்தமும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். அதற்காக 2 நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கோம். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட இந்திய அரசின் தொல்லியல் துறை அனுமதி இல்லாமல் நீங்கள் ஆடுகோழியோ வேற எந்த நடவடிக்கையோ அங்கே வெட்டக்கூடாது, ஆடுகோழி வெட்டக்கூடாது, எந்த நடவடிக்கையும் செய்யக்கூடாது என்று அந்த வழக்கில் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அதை நீதிபதி அவர்கள் உறுதி செய்து தொல்லியல் துறையின் சட்டப்படி நீங்கள் ஆடுகோழி வெட்ட முடியாது என்று நீதிபதி திரு விஜயகுமார் அவர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீதிபதி சிறுமதி அவர்கள் சொன்னாங்க. 3 நீதிபதியில் 2 நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இந்த 2 பெஞ்சும் அந்த 3 நீதிபதிகள் தீர்ப்புக்கு லார்ஜர் பெஞ்சு கட்டுப்பட்டது தான். ஆனால் இந்த வழக்கில் இந்திய அரசின் தொல்லியல் துறை பார்ட்டியாக நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்களால் சேர்க்கப்பட்டும் நீதிபதி GR சாமிநாதன் முன்பாக வந்து தொல்லியல் துறை எந்த வாதத்தையும் வைக்கல, போயிட்டாங்க, எதுவுமே சொல்லலை. இங்கே அப்பீல்லையும் அவங்க பார்ட்டியாக இருக்கிறாங்க. நீதிமன்றமும் பலமுறை கேட்டு விட்டது. நீதிமன்றம் பலமுறை கேட்டு கூட இந்திய அரசின் தொல்லியல் துறை தனது தரப்பு என்பதை இன்று வரை நீதிமன்றத்திலே சொல்லவில்லை. எனவே தர்கா தரப்புக்கு ஒன்றுன்னா எல்லாருக்கும் அதான், மொத்த மலையும் தொல்லியல் துறைக்கு சொந்தம்னா எல்லாருக்கும் அது பொருந்துமா இல்லையா? ஏன் தொல்லியல் துறை அந்த வாதத்தை நீதிமன்றத்தில் வந்து சொல்ல மாட்டாங்க? சிங்கிள் ஜட்ஜிட்டே வரமாட்டாங்க, இங்கேயும் வரமாட்டாங்க. அந்த வழக்கில் தர்கா அந்த பிரச்சனை ஆடுகோழி பிரச்சனைக்கு மட்டும் வேகமாக வந்து சொன்னாங்க, இங்கே ஏன் சொல்லலை? அவர்கள் நிலைப்பாடு இதுவரை என்னவென்றே தெரியவில்லை என்ற வாதத்தை வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்கள் முன்வைத்தார். எங்கள் தரப்பில் அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்க தரப்பில் நாங்கள் ரிட்டனாக சப்மிஷன் வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துட்டோம். நாளை காலையிலக்குள்ள மற்ற எல்லாரும் கொடுத்துருங்க என்று சொல்லி இந்த வழக்கு என்பது தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ராமரவிக்குமார் திருப்பரங்குன்றம் மலை மீது மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கினுடைய மனுதாரர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று 28/10/2025 அன்று திருக்கோயில் நிர்வாகத்திற்கு கடிதம் எழுதியிருந்தோம். என்னுடைய கடிதத்திற்கு பதிலாக செயல் அலுவலர் திருக்கோயில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோவில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் தீபம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று பதிலளித்தார். நாங்கள் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும், ஏன் குறிப்பிட்டீர்கள்? மனுவிலே குறிப்பிடவில்லை என்று சொல்கிறார்கள்.
இந்த நீதிமன்றத்தில் செயல் அலுவலருக்கு அதற்கான பதில் சொல்வதற்குரிய இது கிடையாது. போர்டு அறங்காவலர் குழுவுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்க. என்னுடைய மனுவிற்கு நாங்கள் தீபம் ஏற்றுவது இந்த இடம்னு சொல்லணும் சொல்லலை, அதெல்லாம் ரெண்டா பட்சம் வச்சுப்போம். மனு கொடுத்து பதில் கொடுத்த உடனேயே மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணை கட்டை கொண்டு அடைத்தது கோயில் நிர்வாகம். அப்ப நீங்களே எங்க தீபம் ஏத்தணுங்கிறது உறுதிப்படுத்திருக்கீங்க. நாங்க ஏற்கனவே ஏத்திட்டு இருக்க இடம் தானா விட்டுட்டு போலாம்ல, ஏன் நீங்க தீபத்தூணை மறைச்சிங்க? அதனால தான் நாங்க நீதிமன்றத்துக்கு வந்தோம். உடனே சொல்றாங்க, இந்த வழக்கில் கொடுத்த மனுதாரர்கள் நம்மோடு சேர்ந்து கொண்ட மற்ற சகோதர மனுதாரர்கள் அனைவரும் சேர்ந்து சொல்லக்கூடியது மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும். இதை அவங்க முறையா மனு கொடுக்கல, புள்ளி வைக்கல, இல்லைன்னா நிறைய சொன்னாங்க. எங்களுடைய கோரிக்கை, இந்த வழக்கு வந்து மாண்புமிகு நீதியரசர் வந்த போதே சொன்ன விஷயம், மலை உச்சியில தீபம் ஏத்தணும்னு சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா யார் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கு இவங்களாம் அரசு நிர்வாகமோ அறநிலையத்துறை அமைதியா இருந்தது. அதை மேல்முறையீட்டுக்கு வந்தாங்க. நம்முடைய டிவிஷன் பெஞ்சில் வழக்கு விசாரணை நடத்திட்டு இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் மலையில தீபம் ஏத்தணுங்கிறதுக்கு நாங்க தீபத்தூண் குறித்தான கிட்டத்தட்ட 53 ஊர்கள்ல தீபத்தூண் எப்படியெல்லாம் இருக்குங்கிற சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் நாங்க கோர்ட்ல கொடுத்துருக்கோம். நம்முடைய தரப்பு வழக்கறிஞர் பெருமக்கள், இந்த வழக்கில் இணைத்து கொண்டவருடைய வழக்கறிஞர் பெருமக்கள் எல்லாம் தன்னுடைய வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இங்க வந்து அறங்காவலர் குழுவுக்கு தான் போயிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா நீங்க அறங்காவலர் குழுவுக்கு தான் போயிருக்கணும், அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொன்னா செயல் அலுவலர் எதற்காக எங்களுக்கு பதில் அனுப்புறார்? நீங்க அவங்களுக்கு மேல சொல்லிட்டு போயிருக்கலாமே. அது அவங்க பதில் சொல்லல. அவங்க சொல்லக்கூடியது தவறான கேள்வி, தவறான நபரிடம் அணுகிவிட்டார்கள்ங்கிறாங்க. நாங்களும் அதைத்தான் சொல்றோம். தவறான நபர்கள் நீங்க, தவறான பதில்களை கொடுக்குறீங்க நாங்க சொல்றோம். நாங்க கொடுத்த வழக்குல நீதியரசர் பெருமகன் மேல வந்து தீபம் ஏத்தணும்னு சொல்றாங்க. அந்த ஏத்தணுங்கிற உத்தரவை ஏத்த மறுத்ததற்கு காரணம் என்னன்னா, நான் 1ஆம் தேதி மாண்புமிகு நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குது, 1 மாசம் வழக்கு நடக்குது. தீர்ப்பு கொடுத்த உடனே 2ஆம் தேதி காலையில போய் தீர்ப்பு நகலையும் நினைவூட்டல் கடிதத்தையும் நாங்க கொடுக்கிறோம். இந்த தீர்ப்பை நீங்க அமுல்படுத்துங்க, நடைமுறைப்படுத்துங்க. ரிசீவ்டு வாங்கியாச்சு. 3ஆம் தேதி காலையில மதியம் 1 மணி சுமாருக்கு நாங்க தீபம் ஏற்றுவதற்குரிய நெய், காடா துணி, கற்பூர பொருட்கள் எல்லாம் கொடுத்து தீபம் ஏற்றுவதற்குரிய வேலையை செய்யுங்கன்னு சொல்லி அப்போ நாங்க பொருட்கள் கொடுக்கிறோம். அதையும் ரிசீவ்டு பண்ணிக்கிட்டாங்க. நாங்க ரிசீவ்டு காப்பி வாங்கிட்டோம். மதியம் 2 மணி வரைக்கும் திருக்கோவில் நிர்வாகம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்தோம். அப்பவுமே அரசு தரப்பு என்ன சொல்லுச்சு, 6 மணி வரைக்கும் எங்களுக்கு நேரம் இருக்கு, அதனால 6 மணிக்கு உள்ளார இந்த வழக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா இதை உள்ளாகாத சொன்ன உடனே 6:05க்கு மாண்புமிகு நீதியரசர் வழக்கு எடுத்தாங்க. அதன் பின்னர் நடந்ததெல்லாம் நாடே அறியும், ஊரே தெரியும். இப்ப நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு பிரகாரம் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரேயர். அந்த விஷயத்துக்கு அரசு, அறநிலையத்துறை, மற்ற இந்த வழக்கில் எதிர்மனுதாரர்கள் இணைந்து கொண்டவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 26 பேர் 24 பேர் இணைஞ்சுக்கிட்டாங்க. எந்த ஊரிலும் இல்லாத ஒரு அநியாயம். மனது வலித்து சொல்கிறேன், நம்முடைய கோவிலில் பக்தர்கள் நீங்களும் நாங்களும் கொடுக்கக்கூடிய அந்த உண்டியல் காணிக்கை பணத்தை எடுத்துக்கொண்டு திருக்கோயில் தங்களுக்குரிய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதை விட்டுவிட்டு எப்படியெல்லாம் தீபம் ஏற்றக்கூடாது என்பதற்காக தங்களுடைய வாதங்களை முன்வைப்பது என்பது மிக மிக பக்தருடைய உணர்வுகளை மிதிக்கக்கூடியதாக இருக்கிறது, மதிக்கக்கூடியதாக இல்லை. ஆகவே நாங்கள் சொல்லுகிறோம், இந்த திருக்கோவில் நிர்வாகமாக இருக்கட்டும், அரசு துறையாக இருக்கட்டும், அவங்க வந்து தவறான கேள்வி, தவறான நபரிடம் அணுகி இருக்கிறான்னு சொல்றாங்க. நான் ஒரு தனி மனிதன். நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்பது கோவில் நிர்வாகம் ஏற்ற வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு மனிதனும் ஏற்றலாம் என்பதுதான் அந்த நீதிமன்றத்தின் உத்தரவு. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அந்த வார்த்தையை நாங்கள் மதித்து திருக்கோயில் நிர்வாகம் ஏற்ற வேண்டும் என்பதற்கு தேவையான அனைத்து நடைமுறையும் நாங்கள் பின்பற்றி விட்டோம், கடைபிடித்து விட்டோம். அவர்கள் அவருடைய கடமையை செய்ய தவறுகின்ற பட்சத்தில் கோவில்களுடைய உரிமைக்கும் சேர்த்து எங்களுடைய கடமையாக நினைத்து நாங்கள் செய்கிறோம்.
ஆனா அவங்க அப்படி செய்யல. இது எங்களுக்கு வருத்தம் அளிக்குது. இதற்கு தேவையான அனைத்து பணங்களும், வழக்கிற்கு தேவையான அனைத்து பணங்களும் எவ்வளவுங்கிற விஷயத்துல அவங்க அப்புறம் அவங்க வெள்ளையறிக்கை கேட்போம் உறுதியா. சாதாரணமாக முடிய வேண்டிய பிரச்சனை. நான் வந்து தீபத்தூண் சொல்லலைங்கிறாங்கல்ல. தீபத்தூண் சொல்லலைன்னா நீங்க தீபத்தூண் போய் கட்டையை வச்சு மறைக்கிறீங்க, கம்முன்னு இருந்திருக்கலாம்ல. அப்ப உங்களுக்கு தெரியுது இதுதான் தீபத்தூண். நீதிமன்றத்தில் நடந்தது தெரியும். முதல் நாள் சர்வே கல்லுனாங்க, அப்புறம் என்னது கிரனைட் கல்லுனாங்க, அப்புறம் ஜைனர்கள் நைட் உட்காந்து புஸ்தகம் படிச்சாங்கன்னு சொன்னாங்க. என்னென்னமோ நிறைய புரட்டுவாதங்கள்லாம் வச்சாங்க. அதுக்கெல்லாம் நீதிமன்றமானது அதை பதிவு வச்சுக்கிடுச்சு. இப்போ ஒரு தனி மனிதனுக்கான உரிமை, அதாவது அவங்க இணையான நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம், ஆணையரை நாடி இருக்கலாம், அப்புறம் நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம். அதெல்லாம் பண்ணாம இவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. எங்களுடைய கேள்வி, அரசு தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இந்த இந்து சமய அறநிலையத்துறை அவருடைய கடமையை ஒழுங்காக செய்திருந்தால் நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக நீதிமன்றம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஒரு தனி மனிதனுடைய உரிமையை மாண்புமிகு நீதியரசர் ஐயா GR சாமிநாதன் அவர்கள் நிலைநாட்டி இருக்கிறார் என்பத விஷயத்தை நாங்கள் முன் வச்சிருக்கோம். அனைத்து தரப்புமான வாதங்களை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். அனைத்து வாதங்களையும் கேட்டு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வழக்கினுடைய தீர்ப்புக்கு அவங்க மறுதேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்கிறாங்க. நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்காக நாங்கள் காத்திருக்கோம். திரு வாஞ்சிநாதன் சொல்றாரு, அந்த திருப்பரங்குன்ற மலையில வந்து ஒரு பில்லர் வச்சிருக்காங்க, ஒரு மத்திய அரசாங்கமே ஒரு புஸ்தகத்தை வெள்ளக்கார வெளியிட்ட புஸ்தகம் சொன்னார். இதுதான் அந்த வெள்ளக்கார வெளியிட்ட புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல நான் குறிப்பிட தேவையில்ல, நீங்க காப்பி எடுத்துக்கங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க தூணுன்னு சொன்னார்ல, சில ஊர்களில் சர்ச்சுடைய சிலைவியை குறிப்பிட்டிருக்கான் எல்லக்கல்லா. இதெல்லாம் வந்து இந்த வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத இருந்தாலும் உங்களை நான் தெளிவுபடுத்துறேன். இப்படி எல்லாம் சர்ச்சு இதுல வந்து எல்லக்கல்லா குறிப்பிட்டிருக்கான். இதே புத்தகத்துல இருக்கு. எல்லா ஆவணங்களும் நான் கொடுக்க முடியும். இந்த வழக்கை நான் திசை திருப்ப கூடாதுனால பொறுத்துட்டு இருந்தோம். தினசரி உங்களை சந்திக்க முடியாதுக்கு முதல்ல மன்னிக்கணும், சரிங்களா? அதனால இவங்க என்ன விதமான புரட்டுவாதங்கள் போட்டாலும் நிச்சயமாக கோவிலுடைய பக்தருடைய உரிமையை நிலைநாட்டுவதில் முருகப்பெருமானுடைய பேரர்களோடு நிச்சயம் முருகப்பெருமானுக்கான வெற்றியாக வரும் என்கின்ற பிரார்த்தனையை முருகப்பெருமானோடு நாங்கள் விடுகிறோம். நிச்சயமாக இந்த வழக்கிலே முருகன் வெற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். திரு தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் அவர்கள் வந்து நேற்று எதிர்த்தரப்பு வாதத்துக்கான ரிப்ளை இன்னைக்கு முன்னெடுத்து வச்சார். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைசிங் ஈவெண்ட்டாக நேற்று சொன்ன ஸ்டாண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக மாறி, ஏற்கனவே அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் வந்து வக்ஃப் போர்டு வந்து இது வக்ஃபு சொத்துனாரு, ஒருத்தர் தீபத்தூன்னு சொன்னார், ஒருத்தர் சர்வேக்கல்னு சொன்னார். அது எல்லாத்துலேருந்து இன்னைக்கு மாறி வக்ஃபு சொல்கிறது எங்களை கட்டுப்படுத்தாது, ஆனால் கலெக்டருக்காகவும் கமிஷனருக்காகவும் தாசில்தார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் ஆஸ் அ அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் நான் வந்து ஒரு முதல் வழக்கறிஞராக, அந்த மாநிலத்தினுடைய முதல் வழக்கறிஞராக நான் வந்து இன்னைக்கு சொல்கிறது தான் இறுதியானது அப்படின்னு சொல்லி பழைய ஆர்கியூமெண்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் டோட்டலாக யூட்டர்ன் எடுத்து அது என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியாது, அது சர்வே ஸ்டோனா அல்லது அது வந்து தீபத்தூணா எதுவுமே எங்களுக்கு தெரியாது, அதை பற்றி எந்த ஆவணங்களும் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு ஒரு முற்றிலுமான ஒரு யூட்டர்ன் எடுத்தார் இன்னைக்கு. அது என்ன காரணம் அப்படின்றது பொதுவாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து பேசி அவர் வந்து 63E கீழே இவங்களை ரெடிகேட் பண்ணணும், அரசு பாண்டியனுடைய மனு வந்து கரெக்டான அதிகாரிகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அதில் ஒரு முடிவெடுக்கிறதுக்குள்ள அவர் அவசரப்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்துட்டாருன்றத வாதத்தை முன்னெடுத்து வச்சார். அதுக்கு திரு ஸ்ரீராம் அவர்கள் வந்து எங்கள் தரப்பில் பதில், அதுக்கு ஒரு சின்ன பதில் மட்டும் கொடுத்தாங்க. ஏற்கனவே அவருடைய மைண்டில் என்ன இருக்குது அப்படின்றத அவர் வெளிப்படுத்திட்டனால அவர் இதுக்கப்புறம் வந்து விசாரிக்கக்கூடிய பொசிஷனில் அவர் என்ன விசாரித்தாலும் அதில் ஒரு முழுமையான நியாயமான நேர்மையான தீர்ப்பு வராது அப்படின்னு சொல்லி அந்த வாதத்தை நிறைவு செஞ்சாங்க. இன்றைக்கி ஜட்மெண்ட்ஸ் வந்து ஆனரபிள் டிவிஷன் பெஞ்ச் வந்து ரிசர்வ்டு த ஜட்மெண்ட் ஃபார் வெர்டிக்ட். ஸோ அது நல்ல தீர்ப்பு பிறப்பிக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால், மனுதாரர் தரப்பில் இது மத சார்பற்ற அரசுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இது வந்து மத பிரச்சனை வந்துடும்ன்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். மனுதாரர் தரப்பில் வந்து இது ஒருதலை பட்சமான நடவடிக்கைன்னு சொல்லி சொன்னோம். இன்றைக்கி கோர்ட்டில் நடந்ததை தாண்டி இன்றைக்கி தமிழக அரசு, அது மதுரை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வரக்கூடிய 21ஆம் தேதி நடைபெறக்கூடிய சந்தனக்கூடு ஃபெஸ்டிவலுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட அதிகாரிகள் யார், என்ன தீர்மானம் போட்டிருக்காங்கன்றதை நான் உங்களுடைய இதுக்காக நான் வாசிக்கிறேன். இது வழக்கினுடைய தன்மை பொறுத்ததில் சம்மந்தப்பட்டதில்லை, ஆனால் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை கலந்துக்கிறக்கான படிக்கிறேன். அந்த இதை அதனுடைய காப்பியை உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறேன். அமைதி பேச்சுவார்த்தை, வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், நாள் 18/12/2025. அமைதி பேச்சுவார்த்தை கூட்ட நடவடிக்கைகள்
மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் திருப்பரங்குன்றம் மலையின் மேல் உள்ள ஹர்ஜத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா மசூதியில் சந்தனக்கூடு திருவிழா 2026ஆம் ஆண்டுக்கான கொடியேற்றுதல் விழா நிகழ்வு நடக்க இருப்பதால் காவல்துறை, இந்து சமய அறநிலைத்துறை திருப்பரங்குன்றம் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகத்தினுடன் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனை ஏதும் ஏற்படாமல் தடுக்க அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் 18/12/2025 அன்று காலை 11 மணி அளவில் திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் கீழ்கண்ட அலுவலர்கள் கலந்து கொண்டார்கள். அமைதி பேச்சுவார்த்தைன்றது ரெண்டு தரப்பு ஒருவேளை சண்டை போடுறாங்க, அவ்வளோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு தான் அவங்க வந்து அதை பேசுவாங்க. இன்னைக்கு யார் யார் அதில் கலந்துட்டு இருக்காங்கன்றதையும் தொடர்ந்து படிக்கிறேன். உதவி காவல் ஆணையர் திருப்பரங்குன்றம், உதவி ஆணையர் SIC மதுரை டவுன், வட்டாட்சியர் திருப்பரங்குன்றம், கண்காணிப்பாளர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் திருப்பரங்குன்றம், காவல் ஆய்வாளர் V1 காவல் நிலையம் திருப்பரங்குன்றம், காவல் ஆய்வாளர் V3 காவல் நிலையம் கோவில் திருப்பரங்குன்றம், மண்டல துணை வட்டாட்சியர் திருப்பரங்குன்றம், வருவாய் ஆய்வாளர் திருப்பரங்குன்றம், ஹர்ஜத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் இவங்க தான் கலந்துக்கிட்டு இந்த பேச்சுவார்த்தையில் முடிவுகள் எடுத்திருக்காங்க. அந்த முடிவுகள் என்னன்றதையும் நான் படிக்கிறேன். ஆலோசனை கூட்டத்தில் கீழ்கண்டவாறு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் முதல் முடிவு, மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஹர்ஜத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக 2026ஆம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழாவின் 21/12/2025 அன்று திருப்பரங்குன்றம் மலை மேல் ஏற்றப்படும் மரத்திலான கொடியேற்றம் நிகழ்வானது 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் பிறப்பிக்கப்பட்ட நிபந்தனைகளை இந்த ஆண்டிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது ரெசல்யூஷன், கொடியேற்றம் செய்யும் நாளன்றும் சந்தனக்கூடு திருவிழா நடைபெறும் நாளன்று கடந்த ஆண்டில் நடைபெற்றது போலவே வழக்கமான வீதிகளில் ஊர்வலம் செல்லும் போது சட்டம் ஒழுங்கு ஏற்படா வண்ணம் திருவிழாவினை நடத்த வேண்டும். 3வது ரெசல்யூஷன், மேற்படி கொடியேற்றம் மற்றும் சந்தனக்கூடு நிகழ்வின் போது யாரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஏற்படும் வகையில் செயல்படக்கூடாது என்றும் புதிய நடைமுறைகளை ஏற்படுத்தவோ பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலோ பட்டாசு வெடிகளை வெடித்தல் கூடாது என்று முடிவு செய்யப்பட்டது. கொடியேற்றம் செய்யும் நாளன்று விதிகளை மீறி சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் தர்கா நிர்வாகத்தினர் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று இதன் மூலம் முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு இன்றைக்கி ஒரு ரெசல்யூஷன் போட்டு அதுக்கான பர்மிஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்மிஷனை நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்து ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 4 முறை அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு முறையும் நம்ம இந்து மதத்தில் அதை பற்றின ஒரு பக்தியோடு நம்ம அங்கே அந்த கார்த்திகை தீப ஏற்றணும்னு சென்ற பொழுது என்ன நடந்துச்சுன்றதை முழுமையாக நீங்களே வீடியோ எடுத்து எல்லா பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கீங்க. இப்போ இதில் நீங்கள் நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தமிழக அரசாங்கம் எப்படி செயல்படுது, யாருக்கு சாதனையாக இருக்காங்க, யாருக்கு பாதகமாக இருக்காங்கன்றது நீங்களே அதை இது கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இதுக்கு மேலே அதை விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் கேட்ட கேள்விக்குன்னா அரசாங்கம் ஒரு நிலையாக செயல்படுதுன்றதை இதுக்கு மேலே நீதிமன்றத்தில் முடிஞ்ச வழக்கில் தீர்ப்பு வரும். அதை நம்ம பொறுமையாக காத்திருந்து அது என்ன முடிவு வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் அதிலிருந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி ஒரு தகவல் நம்மளை வந்து சேருது. அப்போ இந்த தரப்பில் இந்த பேச்சுவார்த்தையில் வேறு யாருமே தேவையில்லையா? கோர்ட்டில் இருக்கக்கூடிய மனுதாரர்கள் இதுக்காக கடுமையாக முயற்சி செஞ்சு போராடிட்டு இருக்காங்களே, அவங்கள கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா? அப்போ இன்னைக்கு சட்டங்களும் வராது, 144 போட வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லா சூழ்நிலையும் சரியாக இருக்குது. அப்படி தானே அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு வந்து அதுதானே. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்த ஒத்துக்கிறணும், அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும் நம்மளால் எந்த பிரச்சனையும் வராது. விச் மீன்ஸ் இந்துக்கள்னால என்றைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு சகிப்புத்தன்மை ஜாஸ்தி, அரவணைக்கும் தன்மை ஜாஸ்தி, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய 25, 26 பிரிவை மதிக்கக்கூடிய தன்மை ஜாஸ்தி அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை நான் ஏற்றுக்கிடுறேன். ஆனால் ஒரே மாதிரியான நிலைப்பாடை தான் 2 பேத்துக்கும் அரசாங்கம் கடைபிடிக்கணுமே தவிர்த்து ஒரு சில காரணங்களுக்காக தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டுகளை மாற்றக்கூடாது. நம்ம போன வழக்குகள்லையும் அந்த வாதங்கள்லையுமே அதை நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாதம். இன்னைக்கு ஒட்டுமொத்தத்தில் இன்னைக்கு முழுமையாக அப்படியே யூட்டன் அடிச்சு அது என்னன்னே எங்களுக்கு தெரியாதுங்க. எங்ககிட்ட அது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் இல்லை. அந்த ஆவணங்கள் எங்கள்கிட்ட இல்லாதனால எங்களால் அதை தெளிவான ஒரு முடிவு சொல்ல முடியலை. ஒருவேளை மனுதாரர் தரப்பில் ஏதாவது ஆவணங்கள் இருந்தால் அந்த ஆவணங்களை எங்கள்கிட்ட சமர்ப்பிங்க. அதாவது செக்ஷன் 63E HRNC ஆக்ட் படி நீங்கள் எனக்கு அப்பீல் போடுங்க. அந்த அப்பீலில் எங்களுடைய ஜாயின்ட் கமிஷனரோ அசிஸ்டன்ட் கமிஷனரோ அதை என்னன்றதை விசாரித்து நாங்கள் ஒரு நல்ல நியாயமான தீர்ப்பை பிறப்பிக்கணும்னு இந்த தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க. இதையும் நாங்கள் இன்னைக்கு கேட்டிருக்கோம். அதுக்கான வாதத்தையும் முன் வச்சுருக்கோம். நீதிமன்ற தீர்ப்பு என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
வேற என்ன சார் இந்த தலைவிரிச்ச மரம் சம்பந்தமாகவும் மனுதாரர் தரப்பு இன்னைக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் வச்சிங்க. ஆமா. ஆனா இப்ப இன்னைக்கு அந்த தலைவிரிச்ச மரம் சம்பந்தமா தான் வந்து அது தலைவிரிச்ச மரம்னு காமிக்காம மலை உச்சி இருக்கக்கூடிய மரத்துல கொடியேற்றது சம்பந்தமா அந்த அமைதி பேச்சுவார்த்தைன்றது எழுதியிருக்காங்க. அதை எப்படி சார்? அதாவதுண்ணா, நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கக்கூடிய வாதத்துல ஜஸ்டிஸ் நீதிபதி திரு ஜி.ஆர். சோமநாதன் அவர்கள் வந்து கோவில் தன்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு 1920 டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் இதை கஷ்டமாக கருதுறீங்களோ இல்லையோ, ஒரு ப்ரிவிலேஜாக கருதுறீங்களோ இல்லையோ, உங்களுடைய சொத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது. அறநிலைத்துறை என்பது, அறநிலைத்துறை சட்டம் என்பது அந்த கோவிலையும் கோவிலுடைய சொத்துக்களையும் அதனுடைய அத்தனை புனிதத்தையும் பாதுகாக்கிறதுக்கும் வரவரைப்படுத்துறதுக்கும் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் அது. அதனால அந்த சட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸை காப்பாற்றுறதுக்காக வேண்டியாவது உங்களுடைய உரிமை இருக்குது. அதுக்காக நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு ஒரு நீதிமன்றத்தை குறிப்பிட்டிருந்தார். ஸோ இன்னைக்கு இந்த அப்பீலுடைய இறுதி வாதத்தில் எடுத்து வைக்கும் பொழுது 21ஆம் தேதி சந்தனக்கூடு வர இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் நம்ம 1920 தீர்ப்புக்கு அப்புறமா 96 தீர்ப்புக்கு அப்புறமா எப்படியெல்லாம் நிலைமை மாறி இருக்கு அப்படின்றத எடுத்துக்காட்டும் வண்ணமா அந்த தர்கானுடைய பிரமிசஸுக்குள்ளே இருந்த கொடிமரம் இன்னைக்கு அங்கேருந்து வெளியே வந்துச்சு. இப்போ அதுக்கும் தாண்டி அங்கே தலைவிரிச்ச மரம் என சொல்லக்கூடிய தி ஷ்ரைன்ஸ் ட்ரீ, சேக்ரெட் ட்ரீ ஆஃப் த ஷ்ரைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மரத்தினோட உச்சியில் அந்த கொடிகள் போட்டிருக்கு. அந்த 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 கொடிகளுக்கு அந்த மரத்தினுடைய உச்சியில் அந்த கொடி கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்து காமிச்சோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கூட அறநிலைத்துறையோ அதனுடைய அதிகாரமோ அல்லது இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தமிழக அரசோ இது வந்து அந்த தலை விரிச்ச மரம்னா, இது அந்த தலை விரிச்ச மரத்தில் இப்போ அவங்க புதுசாக ஒரு கொடி ஏற்றிருக்காங்க. ஆனால் ஜூம் பண்ணுமா இப்போ இந்த மாதிரி இந்த தலை விரிச்ச மரம்ன்றதுனா ஒரு புனிதமான மரம். இதை பற்றி ஸ்தல வரலாறுல அந்த திருப்பரங்குன்றம் கோயிலினுடைய ஸ்தல வரலாறுலேயே இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த கொடி வந்து இங்கே வரும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா நாளைக்கு இது எங்கே போகும்? நாளைக்கு அடுத்த கட்டம் இது எங்கே போகும்? நம்ம என்ன இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் அப்போ சொத்தை எப்படி தான் காப்பாற்றுறது? கோயிலினுடைய சொத்தை பராமரிக்க வேண்டிய அறநிலைத்துறையை அதை செய்யலைன்னா அப்போ யார் தான் செய்கிறது? அதுக்காக தான் அதில் வச்சுருக்காங்க பிரிவு செக்ஷன் 6 சப்கிளாஸ் 15 HRNC ஆக்டில் வெரின் தே ஹவ் செட் பர்சன் இன்ட்ரெஸ்டட். யார் அந்த பர்சன் இன்ட்ரெஸ்டட்? பக்தியோட அந்த கோவிலில் யார் ஒருத்தர் வழிபடக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய அனைவருமே பர்சன் இன்ட்ரெஸ்டட். அதுக்காக மட்டுமே தான் இந்த மனுதாரர்கள் அத்தனை முன்னெடுத்து போயிருக்காங்கன்ற வாதத்தையும் நீங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அன்னைக்கு கோர்ட்டில். சார் குறிப்பா இந்து மக்கள் கட்சியோட மாவட்ட தலைவர் வந்து அந்த சோலைக்கண்ணன் வந்து இன்னைக்கு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அந்த மலை உச்சி இருக்கக்கூடிய அந்த தலை விரிச்ச மரத்துல அந்த தர்கா வந்து கொடியேற்றுறாங்க, அது வந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காரு. இந்த நிலையில அவரை கூட அந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலையா என்னங்க சார்? ஆனால் அவங்க யாரையுமே தான் கூப்பிடலையே. நான் அவங்க யார் கலந்துட்டாங்கன்றதை படிச்சேன்ல உங்களுக்கு. இதில் அவங்க கூப்பிட்டது வந்து கோயிலினுடைய அதிகாரிகள், காவல்துறையினர், அந்த தர்கானுடைய பொறுப்பாளர்கள். இவங்க 3 பேர் சேர்ந்து எப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க? இவங்க எடுக்கக்கூடிய முடிவு எப்படி வந்து எல்லாரையும் கட்டுப்படுத்தும்? இது தமிழக அரசு இதுக்கு மேலே நம்ம எப்படி அதை சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்களுடைய ஒரு சாராருடைய நிலையே தெளிவாக அவங்க திரும்ப அதை செயல்படுத்துகிறாங்க. இது முழுக்க நம்ம இந்து மதத்தினுடைய சென்டிமெண்ட்களை புண்படுத்துறது தானே. ஆனால் நமக்கு என்றைக்குமே ஒரு குணாதிசயம் உண்டு. நம்ம என்றைக்குமே அதை எதிர்த்தோ அவங்கள மனது புண்படுற மாதிரி நம்ம ஒரு நாளும் நடந்தது கிடையாது, நடக்க போகிறதும் கிடையாது. சார் நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்துறதுக்காக இப்போ 144 தடை உத்தரவு வந்துச்சு. இப்பயும் அந்த 144 தடை உத்தரவு அங்கே இருக்குதா இல்லை? ஆனால் அந்த 144 தடை உத்தரவை திரு நீதிபதி ஜி.ஆர். சோமநாதன் அவர்கள் சோமோட்டோவை ரத்து செஞ்சுட்டாரு. ரத்து செஞ்சு திருப்பி நீங்கள் போய் ஏற்றுங்கன்னு சொல்லணும். அன்னைக்கும் தான் அவங்க நாங்கள் அப்பீல் போயிருக்கோம், மேல்முறையீடு போயிருக்கோம், வழக்கு நிலுவையில் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து மேலே அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி பேரிகேட்ஸை போட்டு அனைத்து பக்தர்களையும் அன்றைக்கி வந்து தடுத்து நிறுத்தினாங்க. அந்த உத்தரவு இன்னைக்கு தேதிக்கு ரத்து செய்யப்பட்டிருக்குன்னா இருந்தாலும் அதை வந்து இப்போ ஒரு சூழ்நிலையில் அவங்க அதை ஏற்றுக்க போகிறாங்களா இல்லை திருப்பி பிறப்பிக்க போகிறாங்களான்னு தெரியல. இந்த தீர்மானங்கள் அடிப்படையில் அப்படி எதுவும் நடக்காதுன்னு தான் நான் நம்புறேன். வேற எதுவும் தெரியல. பாதுகாப்பு கொடியேற்றல தீர்மானத்தோட அனுமதிச்சு சொன்னாங்க. அதுனா அட்வொகேட் ஜெனரல் வந்து அவருடைய வாதங்களை முன் வைக்கும் பொழுது ஒருத்தர் வந்து இன்னைக்கு இங்கே ஏற்றுங்கன்னு சொல்கிறார். இன்றைக்கி இந்த மனுதாரர்கள் எல்லாமே இந்த மலையினுடைய உச்சியில் தீபத்தூன்ற இடத்துல ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாளுகள் கழித்து வேறு சிலர் வந்து இல்லை வேறு இடத்துல ஏற்றுங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்படி ஒவ்வொருத்தருடைய கேள்விக்கும் நாங்கள் போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ அதுக்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோன்னு சொன்னார். மனுதாரர்கள் எல்லாருடைய ஒரே ஸ்டாண்டு ஒன்று தான், மலையினுடைய உச்சி தான் நம்மளுடைய பாரம்பரியம். அந்த தீப ஒளி ஏற்றுறது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளையும் போற்றி அடைக்கணுன்றது அதனுடைய நோக்கம். அதை தான் நம்ம திரும்ப முன்னிலைப்படுத்தியிருக்கோம்.
நீதிபதிகள் நல்ல முறையில் பரிசீலிப்பாங்கன்றத நான் எதிர்பார்க்குறேங்கண்ணா. சார், அரசு தரப்புல அரசு தலைமை வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, வந்து உச்சி பிள்ளையார் கோயில் தான் அந்த மலைக்கே வந்து உச்சின்றதை சொல்றாங்க. அதை நீங்க மனுதாரா எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? ஆனால் அவங்க சொன்ன எதுவுமே அப்போ நாளைக்கு இன்னொரு கேஸில் அதை இன்னும் மாற்றி சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே வந்து இது 5 விதமான ஸ்டாண்டு சொன்னாங்க. இது ஒருத்தர் வந்து தீபத்தூன்னாரு, ஒருத்தர் கல்லுன்னாரு, ஒருத்தர் சர்வே கல்லுன்னாரு, ஒருத்தர் சமணருதுன்னாரு, ஒருத்தர் அதுக்கு மேலே போய் இது வக்ஃபு சொத்துன்னாரு. அன்னைக்கு சொன்னவர் இன்னைக்கு அப்படியே டோட்டல் அவர் ஸ்டாண்டிங் அன்னி அவங்க ஸ்டாண்டே மாற்றிட்டாங்க. இனி வருங்காலங்களில் இன்னி எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலண்ணா. இதெல்லாம் மக்கள் தானே என்னன்றதை புரிஞ்சுக்கிறேங்கண்ணா.